அன்பானவர்களே, கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். உங்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். ஜீசஸ் மீட்ஸ் யூடியூப் ஃபேமிலிஸ், ஜிபிஎஸ் ராபின்சன் ஃபேஸ்புக்கில் இருக்கிற ஃபேமிலிஸ், உங்கள் எல்லாரையும் ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபம் பண்ணிட்டு வரோம். இந்த நாளில் நீங்கள் கேட்குற அந்த செய்தியில் தேவன் ஒரு புதிய அபிஷேகத்தையும் வல்லமை உங்களுக்கு கொடுத்து உங்களை தைரியப்படுத்துவார். சரியா? நான் நேற்று சொன்ன அதே வசனத்தை இன்றைக்கு உங்களுக்காக நான் சொல்ல போகிறேன். இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு பேச போகிற வார்த்தை வித்தியாசமானது. அது என்ன? அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தில், தேவன் அவரோடு இருந்தபடியால் அவர் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். அதே நேரத்தில் நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினால் அபிஷேகம் பண்ணினார். இப்போ அனுதினமும் ஆவியானவரோட நம்ம பயணித்து கொண்டு வருகிறோம். இந்த கடைசி நாட்களில் தேவன் ஆவியாக இருக்கிறார் இல்லையா? அவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார், உங்களுக்குள்ளே உலாவி கொண்டிருக்கிறார். ஆனால் இங்கே ஒரு வார்த்தை நான் பார்க்கிறேன். வேதம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் கர்த்தர் அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். ஆமென். வல்லமை, வல்லமை, பவர், ஆங்கிலத்தில் பவர் என்று சொல்லுகிறோம். ஆனால் இந்த நியூ டெஸ்ட்மெண்ட் இருக்குல்ல, நம்முடைய புதிய ஏற்பாடு, மூல பாஷை கிரேக்க பாஷை. அதில் டுனாமிஸ் என்ற வார்த்தை கையாளப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த வல்லமை என்ற வார்த்தைக்கு சரியான தமிழில் சொல்லணும்னா இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமையும். ஆமென். த சூப்பர் நேச்சுரல் பவர் என்று இங்கிலீஷில் சொல்லலாம். அப்போ நீங்கள் பெற்றிருக்கிற அபிஷேகம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அபிஷேகம் இல்லையா? அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளை இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஆசீர்வாதங்களையும் நீங்கள் கிளைம் பண்ணலான்னு சொல்கிறேன். ஆமென். சூரியனையும் சந்திரனையும் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான் யோசுவா நிறுத்தினார். ஆமென். எலியா ஜெபம் பண்ணி மழையை நிறுத்தினார். ஜெபம் பண்ணி மழையை வரட்டும்னு சொல்கிறாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கடைசி காலத்தில் உங்களை கர்த்தர் அபிஷேகம் பண்ணியிருக்கிறாரு. அப்போ உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த வல்லமையை நீங்கள் பயன்படுத்தும் போது தான், ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் உங்களிலிருந்து அந்த வல்லமை புறப்பட்டு போகும். ஆமென். அதனால நீங்கள் உங்களை சாதாரணமாக நினைக்காதீங்க. நீங்கள் ஒரு சாதாரண வாடகை வீட்டுக்குள்ளே இருக்கலாம், பெரிய பங்களாவில் இருக்கலாம், அது பரவாயில்ல. ஆனால் உங்களுக்குள்ள இருக்கிற அந்த வல்லமை இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வல்லமை. ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இந்த நாட்களில் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்கள் இதெல்லாம் நடக்காது, இதெல்லாம் முடியாது, இதெல்லாம் சாதாரண தமிழில் சொன்ன வேலைக்கு ஆகாது. என்னைக்கு நமக்கு ஒரு உயர்வு, கர்த்தருடைய நாமத்தில் சொல்கிறேன், இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அற்புதங்களை செய்கிற கர்த்தர் அல்லவா உங்களுக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். நான் உங்களுக்குள்ளே உலாவி நான் உங்கள் தெய்வமாக இருக்கிறேன் என்று சொன்னவர். இன்னைக்கு இருக்கிறத வச்சு, இன்னைக்கு உங்கள் ஃப்ரிட்ஜில் ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம், உங்கள் பேங்க்கில் ஒரு பைசா கூட இல்லாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தரை நம்புகிறவனையோ அவருடைய கிருபை சூழ்ந்து கொள்ளும் அல்லவா பிரியமானவர்களே. ஏன் நீங்கள் விசுவாசிக்க கூடாது? அந்த வல்லமை சொல்லுங்க, அந்த வல்லமை எனக்குள் இருந்து புறப்பட்டு போகிற வல்லமை. இயேசு சொன்னார் அல்லவா, ஒரு நாள் என்னை தொட்டது யார்? யாரோ ஒருவர் என்னை தொட்டாங்க. எப்படி சொல்றீங்க ஜீசஸ்? இயேசு சொன்ன பதில், என்னிலிருந்து வல்லமை புறப்பட்டது. அப்போ இதை நீங்கள் எப்படி பார்க்கணும்? நமக்குள்ள வல்லமை இருக்குது, உங்களுக்குள்ள வல்லமை இருக்குது. ஆனால் உங்களுடைய விசுவாசம் எப்போ பெருகும் தெரியுமா? உங்களிலிருந்து அந்த வல்லமை அப்படி புறப்பட்டு போகணும். ஆமாம். மின்சாரம் ஓடுதா இல்லைன்னு தொட்டு பார்த்தா தான் தெரியும். அது மாதிரி பரிசுத்தாவின் அபிஷேகத்தில் நிரம்பி கிரியைகளை, சத்துருவின் போராட்டங்களை மேற்கொள்ளுகிற அபிஷேகத்துக்கு ஜெபம் பண்ணி பாருங்க. சாத்தான் அலறி ஓடுவான், வியாதிகள் அலறி ஓடும், ஒரு மகத்துவமான ஒரு காரியம் நடக்கும். விசுவாசிங்க. சரியா? இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரை நசரேயனாகிய இயேசுவை பரிசுத்த ஆவியினால் வல்லமையினாலும் நிரப்பினவர். என்னையும் நிரப்பி இருக்கிறீங்கப்பா. கையை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. என்னையும் நிரப்பி இருக்கிறீங்கப்பா. என்னிலிருந்து அந்த வல்லமை கரை புரண்டு போகட்டும். என் வேலை உயர்வுக்கு இடைஞ்சலை உண்டாக்குகிற, ஊழியத்துக்கு இடைஞ்சலை உண்டாக்குகிற, ஆமென், பிரச்சனையை கொண்டு வருகிற சாத்தானை, பிள்ளைகளை தொடுகிற கீழ்ப்படியாத ஆவிகளை ஆண்டவரை துரத்தி இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெயம் எடுக்கிறோம்.
இந்த ஜெபத்தை கர்த்தர் அங்கீகரித்து விட்டீங்க. கரங்களை உயர்த்தி என்னோட கூட சேர்ந்து ஆமென், தேங்க்யூ ஜீசஸ். ஜெபத்தை கேட்ட கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உண்மையிலேயே உங்கள் ஜெபம் கேட்கப்பட்டு விட்டது. கர்த்தருக்குள் தைரியமா இருங்க. மீண்டும் சந்திப்போம். God bless you. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.